இந்த கருக்கலைப்பு இருக்குல்ல சார், இப்போ கரு உண்டாயிரும், அதை போய் கலைச்சிடுறாங்க சார். அந்த கரு உண்டானதுக்கு பின்னால் அந்த கலைக்கிறது அப்படின்றது கருக்கலைப்புன்னு சொல்கிறோம். அந்த கருக்கலைப்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது சார்? உயிர் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கருக்கலைப்பு என்பது அறவே கூடாது. அது ஒரு கொலை குற்றம்தான். உயிர் கொடுக்கப்படுவது 4 மாதங்கள் அடைந்த பிறகு. 4 மாதம் வரைக்கும் வளர்ச்சியெல்லாம் வந்துடும். குழந்தைக்கு உண்டான உறுப்புக்கள்லாம் சின்ன சின்ன வளர்ச்சி இருக்கும். ஆனால் உயிர் ஊதப்படுவது 4 மாதத்துக்கு பிறகு. அது நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கிதாபில் என்ன எழுதுறான்னு சொன்னால், 4 மாதங்கள் அடைந்து விட்டால் கருக்கலைப்பு செய்யக்கூடாது. அது ஒரு கொலை குற்றம். அடையும் ரூஹ் ஊதப்பட்டு போச்சு, உயிர் கொடுக்கப்பட்டு போச்சுல. உயிர் கொடுக்கப்பட்டவை கருப்பு சொன்னால் அந்த உயிரை கொலை தானே செய்கிறோம். உயிர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே நாளை மறுமையில் வரப்போகுதில்ல. 5 மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்து இறந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, இதுவும் மறுமையில் வரத்தானே போகுது. ஏன் உயிர் கொடுக்கப்பட்டது தானே. அப்போ இதுவும் அப்படி தான். அதனால் கொலை குற்றம். குழந்தைகளை கொல்லலாமா? கூடாது. கொள்ளலாம். வலா தக்துல் அவுலாதுக்கும் ஹஷ்யத் இம்லாக்கும், குழந்தைகளை கொள்ளாதீர்கள். அதுவும் குழந்தை தான். வயிற்றுக்குள்ளே வச்சு கொள்வது. வெளியில் வந்தது பிறகு கொள்வது தான் கூடாங்கிறீங்கள, வயிற்றுக்குள்ளே வச்சு கொண்டாலும் கூடாது தான். வலா தக்துல் நஃப்ஸல்லத்தி ஹர்ரமல்லா இல்லா பில் ஹக், அநியாயமாக ஒரு உயிரை பறிக்காதீர்கள் நல்லா குர்ஆன் சொல்கிறான். அநியாயமாக தான் அங்கே பறிக்கிறாங்க. ஏன் இந்த கருக்கலைப்புன்னு வரும்னு சொன்னால் சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா தவறான வழியில் ஒரு பெண்ணு போயிடுச்சு, வயிற்றில் குழந்தைய சுமக்கும். இதை போய் நம்ம ஈண்டெடுத்தாக்க யார் குழந்தைன்னு சமுதாயத்துக்கு பிரச்சனை ஆகுமே, வெளியே தலை காட்டக்கூடாத, அதனால கற்பத்தை கழிச்சிருவோம். இதனால கிடைக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி இந்த ஸ்கேன் மூலமாக பார்த்துட்டு அந்த ஊனமுற்ற குழந்தையாக தான் இது பிறக்குங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க டாக்டர்கள். அதனால் இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் சொல்கிறாங்களோ, அதாவது ஏதோ ஒரு வகையில் குறைபாடு, மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்கும், அல்ல இந்த ஊனமுற்ற குழந்தையாக பிறக்கும். அதனால் இப்போ நீங்கள் பண்ணிட்டா நல்லது. இல்லைண்டா நீங்கள் இப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு காலமெல்லாம் அந்த குழந்தைய நீங்கள் பரிபாலிச்சுக்கிட்டே வரணும். அது பாருங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்காக செலவழிக்கணும், அதாவது கவனிச்சுட்டே இருக்கணும். அவ்வளோ சிரமம் இருக்குது. அதனாலேயும் செய்கிறாங்க. நம்மள்கிட்ட கேட்குறாங்க சட்டம், டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, அது பிறந்தா பல குறைபாடு குழந்தையாக தான் இருக்கும், வச்சு வளர்க்குறதெல்லாம் சிரமங்கிறாங்க, அதனால் கற்பத்தை கழிச்சிருவோமான்னு கேட்குறாங்க நம்மள்கிட்ட. கூடாது. ஏன் கஷ்டமாக இருக்குமா உங்களுக்கு? கஷ்டப்படுங்களேங்க. ஒரு ஆத்மாவிற்காக நீங்கள் கஷ்டப்பட்டால் இறைவன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த படித்தரம் இருக்குது. அந்த ஆத்மாவை நீங்கள் கவனிக்கிறதுனால வேறு வகையிலலாம் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். வாழ்க்கையில் செல்வத்தை தருவான், அந்தஸ்தை தருவான். ஏன் அந்த குழந்தை வச்சு உங்களுக்கு தருவான், உங்களை வச்சல்ல. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அந்த குழந்தை மூலம் உங்களுக்கு எவ்வளோ நல்ல காரியம் நடக்கும். வணக்க வழிபாடு அது. நீங்கள் தொழுது நோன்பு வைத்து பெறுகிற அந்த சவாப நன்மையை விடவும் அந்த முடியாத ஒரு குழந்தைய வளர்த்துருக்கீங்கள்ல, பாதுகாக்கிறீங்கள்ல, கண்காணிச்சு வரீங்கள்ல, எவ்வளோ பெரிய நன்மை உங்களுக்கு வச்சிருமே. அது ஒரு பொக்கிஷங்க, இறைவன் உங்களுக்கு தந்த பொக்கிஷம், பயன்படுத்துங்க. டாக்டர் சொன்னால் என்ன இருக்கட்டுமே அப்படின்னு நான் சொல்கிறது. அதனால் நீங்கள் கற்பத்தை கழிச்சிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஏன்னா இந்த மாதிரி காரணங்களுக்காக அப்படி செய்கிறாங்க. அதே நேரத்தில் கரு ஏற்பட்டு 3 மாதம் தான் ஆகுது. இப்போ கிடைக்கலாமா? இப்போ உயிர் ஊதப்படலை, கிடைக்கலாம். ஆனால் அதையும் கூட சில மார்க்க அறிஞர் சொல்கிறாங்க, அதையும் கலைக்காமல் இருப்பது தான் நல்லதுங்கிறாங்க. ஏன் இன்னும் 1 மாதம் கழித்து விட்டால் உயிர் ஊதப்படுக்க போகிறது அல்லவா? ஏன் அவசரப்பட்டு இல்லாமல் ஆக்குறீங்க? ஒரு குழந்தையில் கிடைக்க போகுது அப்படி சொல்பவரும் இருக்கிறார்கள். ஆனால் தடுக்கப்பட்ட குற்றங்கிறது வராது. காரணம் உயிர் கொடுக்கப்படலைங்கிறதுனால. இல்லைண்டாக்கா 4 மாதம் பிறகுன்னு சொன்னால் அது கொலை குற்றமாகத்தான் கருதப்படுறது. சர்வசாதாரணமாக நடந்திருக்கலாம் சார். இப்போ நடக்குது. ஏன்னா சிரமப்படக்கூடாதான். சார் நானுங்கிறேன், குழந்தை மூலமாக உங்களுக்கு சிரமம் வரக்கூடாது பண்ணிவிட்டீங்க. அதுக்கு பிறகு வேறு வகையில் உங்களுக்கு சிரமம் வந்தால் என்னங்க செய்ய முடியும்? நீங்கள் அப்போ என்ன செய்யுங்க? இறைவன் ஒவ்வொருவரையும் ஒரு வகையில் சோதனை கொடுத்துட்டு தான் இருப்பான். அதை நினைக்காலும் யாருமே சோதனை இல்லாமலாம் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை கொடுத்து சோதனை, எழுத்து சோதனை. இந்த சோதனை வேணான்ட்டிங்களா, வேறு சோதனை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் இந்த சோதனையை வச்சுருக்கலாம். ஒரு நியமத்தாகவும் போச்சு, அருட்கொடையாகவும் போச்சு, எவ்வளோ ஒரு கிஃப்ட்டு. இதை வச்சு எவ்வளவோ நல்ல காரியங்களெல்லாம் உங்களுக்கு செய்வான். உங்களுக்கு வருகின்ற பல சோதனைகள் நல்லா விளைக்கிடுவான். இந்த குழந்தைய நீங்கள் பாதுகாக்கிறதுனால இறைவனுடைய பிள்ளை அல்லவா, முடியாத பிள்ளையாக இருந்தாலும் இறைவனுடைய பிள்ளை அல்லவா, அதை கவனிக்கிற பொறுப்பு எவ்வளோ இருக்குது. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கருக்கலைப்புங்கிறது அதிகம் வர்றது இந்தந்த காலங்களில் தான் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வச்சு சொல்கிறேன்.